ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vaansiragugal. இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னிக்கு 4 கத்திரிக்காய், 6 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை ஒரு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கையாலே மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் ஒரு தடவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை நம்ம இந்த மாதிரி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சட்னி நிஜமாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுட சுட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 12 வத்தல் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே பெரிய பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகா வத்தலை வந்து நடுவுலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மேலே போட்டோம்னா சுற்றிக்கிட்டே வரும். நடுவில் போடும்போது அது நல்லா அரைச்சி சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சால்ட்டு, கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு போய் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு கூடவே கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, மேலே வெடிச்சிடாமல். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அப்படியே அதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் கையாலே நல்லா வலிச்சு விடுங்க. போதுமானது. தண்ணி இந்த சட்னிக்கு ஆட் பண்ணவே கூடாது. அதுதான் இதோட ருசியே. நெக்ஸ்ட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கலரை பாருங்கள். கலரை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சட்னி. சுற்றி செவுத்துலலாம் தெரிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சட்னி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்னியை ஒரு தடவை நீங்கள் பண்ணி கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சமையல் கற்றுக்குறீங்க அப்படின்னு அவங்க கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சமைக்கும் போது நம்ம இதை போடலாமா போடக்கூடாதா அந்த மாதிரி தயங்கி சமைக்காதீங்க. தைரியமாக சமைங்க. நம்ம சமைக்கிறது தான் சமையல். ஆனால் என்ன, உப்பு காரத்தை மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலைனா கூட நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த சட்னிக்கு ஒரு பவுலில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். இதில் 6 மிளகா வத்தல், அது கூடவே கொஞ்சமாக புளியும் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இது ஊறுற டைம்லேயே ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு தான் சேர்த்துறீங்க. இது ரொம்பவே நல்லது. ஸோ வெள்ளை எள்ளை சேர்த்து கொஞ்சம் பொரிய விடுங்க. இது டப்புன்னு வெடிக்கும். ஸோ கொஞ்சம் தெரித்த உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினோடனே இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே உள்ளங்கை அளவுக்கு நறுக்கின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த மிளகா வத்தலும் புளியையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். ஊற வச்ச தண்ணியில் பாதியை சேர்த்துட்டு அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவைப்படும் போது கொஞ்சம் அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு சட்னி கிடச்சிருக்குங்க. இதோட டேஸ்ட் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சட்னிக்கு தாளிப்பு தேவையில்லை, நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு பெரிய ஸ்பெஷல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த சட்னிக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது 2யும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு 7 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன்.
காரத்துக்காக ஒரு 7 மிளகா வத்தல் சேர்த்துட்டு ஒரு 2 கிண்டு கிண்டினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே பழுத்த தக்காளியாக 4 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பழமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சட்னியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடிசாக நறுக்குன உள்ளங்கை அளவுக்கு தேங்காய் எடுத்து இது கூடவே வதக்கி விட்டுக்கிறேன். தேங்காயும் கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை. புளிப்புக்காக நான் தக்காளி சேர்த்துருந்தாலும் கூட கொஞ்சோண்டு புளி சேர்க்கும் போது இன்னுமே சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரும் சூடேறும். அதுபோக சட்னியும் வெளியே தெறிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது கூடவே நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம எப்பவும் போல் கண்டிப்பாக தாளித்து ஊற்றணும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னா சுடு தண்ணியை சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட் மாறிடும், ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும். ஸோ அதனால் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சட்னியாகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த சட்னியை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 50 துவரம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது 3ஐயும் நல்லா வறுத்துக்கிறணும். கையெடுக்காமல் வறுக்கணும், இல்லைன்னா ஒரு சைடு கருத்து ஒரு சைடு வறுக்காமல் இருக்கும். அதனால் கையெடுக்காமல் கொஞ்சம் நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி பருப்பு எல்லாமே ஒன்று போல் வறுபடுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் சட்னி வளவலன்னு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்கறனால வலுவலுப்பு தன்மை வரும்னு நினைப்போம். ஆனால் நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா அந்த வளவலப்பு இருக்காது. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததாக காரத்துக்காக நான் ஒரு 7 வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டைமில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன்னா 2 குறைச்சிக்கோங்க. இது மீடியம் காரத்தில் இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு போட்டிருக்கனால புளி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம தக்காளி சேர்க்கல, அதனால் புளி இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை மல்லி நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுப்பில் இருந்து பேன் எடுத்துகிட்டு 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இருக்க சூடே இதுக்கு போதுமானது. அடுப்பில் இருக்கும்போது பெருங்காயம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கீழே இறக்கிட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக போட்டோம்னா நம்ம மிக்ஸி ஜாரும் ரிப்பேர் ஆயிரும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பாக போட்டிருக்கனால அரைக்கும் போது ரொம்ப கெட்டியாக மாறிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா மிக்ஸிலையும் கீழே அடியில் ஒட்டாது பருப்பு. ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சட்னி கிடச்சிருக்கு. வாசனை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா சாதத்தில் சாப்பிட்றீங்கன்னா இதே மாதிரி பேஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. இட்லி, தோசைக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளித்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த சட்னி நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.